அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் ஃப்ரைடே ஓப்பன் ஆனது இந்த இடங்கள் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ க்ளோசிங்குமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. 25,492 அப்படிங்கிற லெவல்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் 25,494. ஈவன் வித்தின் 2 to 1 rupees டிஃப்ரென்ஸில் இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸுமே நம்மளுடைய ப்ரைஸ்லேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் நமக்கு க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்டும் சேம் பிளேஸ்லேயே வருவாங்க அப்படின்னு பாருங்கள். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 1 day பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அந்தந்த லெவல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ட் ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய இந்த செகண்ட் டவுன் சைட் நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் ஈவன் தோ இந்த ஃபால் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகாமல் ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம எந்த லெவல்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் லைன் படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு. எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இதில் இருந்தே ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் 12:05 to 12:10. இதனுடைய ஹை அண்ட் நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த ஃபால் இல்லை இந்த அப்டெண்ட் நம்ம கேப்சர் பண்ணாமல் இந்த டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அகெயின் செகண்ட் டார்கெட்டான இது ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட். நம்ம இந்த இடங்கள்லேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கும் பொழுது இது ஃபஸ்ட்டு டார்கெட், இது செகண்ட் டார்கெட் வரைக்குமே நமக்கு ஈஸியாக போயிட்டு ஹிட் ஆகிட்டு ஈவன் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ்க்கு மேலே அப்சைட் லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ப்ரெஷரில் இருக்கும் பொழுது எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸான 25,548.70 அப்படிங்கிற லெவல்ஸில் இருந்து ஹிட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த ஃபால் நம்ம கேப்சர் பண்ணல அப்படின்னாலும் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எண்ட் ஆஃப் டைம் வரைக்குமே நம்ம ப்ராஃபிட்டில் இருந்துடலாம். இது பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ஃப்ரைடே ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டியுமே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. க்ளோசிங்குமே பாருங்கள் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறது 57,876 அப்படிங்கிற லெவல்ஸில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நம்மளுடைய நம்பர்ஸ் 57,884. கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு டிஃப்ரென்ஸில் மார்க்கெட் க்ளோசிங்கும் சரி ஓப்பனும் சரி நிஃப்டியில் சொன்னபடியே ஒரு 57,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டெக்ஸ் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் க்ளோசிங்கும் நம்மளுடைய நம்பர்ஸில் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 day பிஃபோராகவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் டியூ டு பேஸ்ட் ஆன் ஐடி செக்டார் படி நமக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டிங் மூவ், ஒன் சைட் ரேலி அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது இந்த ஐடி செக்டாரினுடைய இம்பாக்ட் வரும்பொழுது இது மாதிரியான ஒரு மொமெண்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம ஐடி செக்டார் போஸ்ட் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் ஈவன் தோ ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு லோ கட் ஆகிட்டு அகெயின் ரிவர்சல் ட்ரேல கம்ப்ளீட்டாக ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ப்ரீவியஸாக நம்ம சொன்னபடி பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாங்களோ அதை விடையும் டபுள் த ப்ராஃபிட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ரிவர்சல் ட்ரேடில். ஸோ ரிவர்சல் ட்ரேட் நமக்கு கிடைக்கும் பொழுது ரொம்பவே நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத நம்மளால கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள்.
அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் 58,001 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட சஸ்டெயின் ஆக முடியாமல் இதுலேருந்தே ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் வந்து நமக்கு மறுபடியும் நமக்கு லோ கட் ஆயிருந்தாலும் ஹை கட் ஆகிட்டு ரிவர்சல் ரேல் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அண்ட் சென்செக்ஸ் வந்து எந்த அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ண லெவல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே நம்ம சொன்னபடி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாலுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம சொன்னபடியே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டிங்கும் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆன இடம் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் வந்து 83,000 அண்ட் 83 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸில் எக்ஸாக்டாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. க்ளோசிங்குமே நியர் டு நம்பர்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிஃபோராகவே சொன்னபடி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூன்றுமே வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இல்லை க்ளோசிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எப்போவுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது, ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி நமக்கு ஒரு ட்ரெண்டிங் எல்லாமே கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐயில் மார்க் பண்ணி நீங்கள் டேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் என்ன செக்டார் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், அதில் என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக 1 டே பிஃபோராகவே இந்த ட்ரெண்டிங் லைன் அப்படிங்கிறது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்டிங் லைனில் வந்து மார்க்கெட், அதாவது இந்த இடங்கள்ல இருந்தே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ண விஷயம் வந்து இந்த விஷயம் ஃபார் 29th அண்ட் 3rd நவம்பர்லேருந்து நம்ம போஸ்ட் பண்ண விஷயம். ஒன்ஸ் வந்து இந்த லோ கட் ஆகும் பொழுது எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரலாம் அப்படின்னும், ஒன்ஸ் 3rd நவம்பரினுடைய லோ கட் ஆகும் பொழுது நமக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த ரெட்டில் இருக்கும் பொழுதே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமாக இதுதான் லோ, இதில் இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிஃபோராகவே அந்த லைன் டச் ஆகும் பொழுதே நம்மளுடைய புட் ஆப்ஷன் எல்லாமே நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு அகெயின் வெயிட் ஃபார் நியூ என்ட்ரி. இப்போ மறுபடியும் இந்த லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாமே தவிர்த்து அஸ் ஆஃப் நோ இது நமக்கு ஷார்ட் வந்து எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் எந்த ஸ்டாக் ஆப்ஷனில் இந்த விதமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னும், எந்த இடங்கள்லேருந்து புல் பேக் எடுக்கிறாங்க, எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்மளுடைய சேனலில் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் இருக்கும்போது நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் இந்த இடங்களில் டச் பண்ணிட்டு ஒரு டே கேண்டிலுடைய ஹை கட் ஆகும் பொழுது நம்ம லாங் போகலாம். இது எக்ஸாக்டான புல் பேக் ஏரியாவாக இருக்கும் இது அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணினோம். ஆஸ் ஆஃப் நவ் பேஸ்ட் ஆன் அவர் நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த லைன் வந்து டச் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ ஒரு கேண்டில் வந்து நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஈவன் இப்போ மார்க்கெட் இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஒரு
சூப்பரான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்களே தவிர்த்து ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம வந்து லாங் ட்ரை பண்ணலாமே தவிர்த்து லாங் ஆர் ஷார்ட் இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரீசன் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும் பொழுது மறுபடியும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த டே கேண்டில் இந்த 7th நவம்பரினுடைய டே கேண்டிலுக்கு மேலே ஒரு ஃபர்தராக ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாம். இல்லை மறுபடியும் நமக்கு இந்த லோ கட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாக வராங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இன்னுமே ஃபால் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அதிகம். ஆஸ் ஆஃப் நோ இந்த 3rd நவம்பருக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கிறாங்களே தவிர்த்து பையிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மி. ஈவன் தோ ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலில் இருக்கும் பொழுது நம்ம இந்த இடங்களில் ஹோல்ட் பண்ண 29th அக்டோபர் லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஹோல்ட் பண்ண ஷார்ட் பொசிஷனை வந்து நாம் எக்ஸிட் பண்ண வேண்டிய பிளேஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம எக்ஸிட் பண்ணணும். ரீசன் வந்து இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்கும் பொழுது. ஸோ இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் லாங் இனிஷியேட் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடங்கள்லேருந்து லாங் இனிஷியேட் பண்ணலாம். பட் இந்த லைன் டச் ஆகும் பொழுது நீங்கள் லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குட். பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் படி ஈவன் இந்த லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த 7th கேண்டிலுடைய லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணுமே தவிர்த்து அதுக்கு குறைவான ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடங்களில் வேண்டுமானாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிட்டு நமக்கு போகலாம், இல்லை ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அண்ட் இந்த ரெட் டச் ஆகும் பொழுது நீங்கள் லாங் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க ஃபார் பொசிஷனல் அப்படின்னா வெல் அண்ட் குட். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே நீங்கள் எடுத்த ப்ரைஸ்லேயே தான் இருப்பாங்களே தவிர்த்து அதுக்கும் அதிகமான பாயிண்ட் இருப்பது அப்படிங்கிறது கம்மி. பட் இந்த இடங்களில் போயிட்டு நம்ம லாங் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே பெரியதாக இருக்கும். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ நம்ம எந்த விதமான ஒரு பொசிஷனுமே ஹோல்ட் பண்ணல. ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமாக நம்ம மறுபடியும் பொசிஷனில் ஆட் பண்ணலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் படி நம்ம எந்த வித பொசிஷனும் வந்து ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நோ நல்லதில்லை. அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து எஸ்பெஷலி வந்து மண்டே நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னா நிஃப்டி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி இந்த இரண்டுமே வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. மேபி வால்டாலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் நமக்கு அதிகமாக ஒரு மொமெண்டம் கொடுக்குறமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஈவன் தோ மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு 9th வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்ட்ரோடேட் இருக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட் 10th and 11th இருக்கலாம். மேபி அது ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு டேட்டாகவோ இல்லை மொமெண்டம் மேபி வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டாக இருக்கலாம். நமக்கு டியூஸ்டேயுமே வந்து நிஃப்டினுடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் அதர் இண்டெக்ஸ். நிஃப்டி மிட் கேப் வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நல்லது. ஃபார் நிஃப்டி அண்ட் மிட் கேப் மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான பாசிபிள் வந்து அதிகம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொமெண்டம் படி அதாவது ட்ரெண்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் இன் டவுன் ட்ரெண்ட் ஒன்லி. பட் மார்க்கெட் இந்த இடங்களில் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குட். இதுலேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து இதிலிருந்தே போகலாமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அண்ட் அகைன் இந்த ஹை கட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்மளுடைய டூல் பேஸ்டாக ஒரு புல் பேக் வராங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸாக்ட் ஏரியாவாக இருக்கும் நம்ம பை போகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பை கிடையாது, மறுபடியும் நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் வந்து பிரேக் அவுட் ஆனாலும் இந்த லைன்ஸ் வந்து நமக்கு இதாகிற வரைக்கும் இப்படி கூட நமக்கு போயிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து இந்த ஹை கட்டானது மட்டுமே இனி ஃபர்தராக நமக்கு வந்து லாங் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே மண்டே அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி கமாடிட்டியில் இருக்கிற நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு டெண்டிங் மூவ் கொடுக்கறது மாதிரி செட்டப்பில் இருக்காங்க. நேச்சுரல் கேஸ் ஒரு டெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் வந்து நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மண்டே டியூஸ்டேயில் நம்ம முன்னாடியே சொன்னபடி 9th அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்ட்ரோடேட். ஸோ அதனுடைய இம்பாக்ட் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே நமக்கு நடக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி 9th இம்பாக்ட் வந்து 10th and 11th கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வந்துக்கு அப்புறமாக மார்க்கெட் ரிவர்ஸில் கொடுக்கலாம். இல்லை அதுலேருந்து ஒரு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம வெயிட் பண்ணி ஒரு டைரக்ஷன் பொசிஷனலாக கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இன்ட்ரோடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸே வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த டைரக்ஷன் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால கேப்சர் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் நம்ம 16th
அக்டோபர் சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் வந்து 16th அக்டோபர் கேண்டில் மேஜரான ஒரு டைம் சைக்கிள் கேண்டில். மறுபடியும் நம்ம ப்ரீவியஸாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்னதான் வந்து இந்த 3rd நவம்பருக்கு கீழே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் இந்த 16th லோக்கு கீழே ஈவன் ஒரு டே கேண்டில் கூட ஸ்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. நிஃப்டி ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து அந்த வீக்கான சுச்சுவேஷனுக்குள்ளே போகாமல் மறுபடியும் இந்த இடங்களுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸை டச் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங்குமே வந்து இந்த 16th அக்டோபருக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் இந்த 3rd நவம்பருக்கும் மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்காங்க. ப்ரீவியஸாகவே சொன்னபடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்களே தவிர்த்து பேங்க் நிஃப்டி இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த இடங்களுக்கு 3rd நவம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது அகெயின் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பிளேஸ் 58,247. இப்போ மார்க்கெட் இருக்கிறது 57,876. பார்க்கலாம். அகைன் சொல்கிறபடி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லைனில் டச் ஆகிட்டு மறுபடியும் ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த லோ கட் ஆகிட்டு வராங்க அப்படின்னா மறுபடியும் இந்த லைன்ஸ் அண்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இது மாதிரியான மொமெண்டம் கொடுக்குற இண்டெக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய டார்கெட் குயிக்காகவே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அண்ட் பொசிஷனல் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நோ நமக்கு எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை. ஈவன் தோ நம்ம நிஃப்டியில் ஒரு ஷார்ட் ரனில் இருந்தாலும் இப்போ மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா நம்ம அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அந்த டைரக்ஷனை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஐடி செக்டாரோட இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு பெரிய கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையுமே கொடுத்துருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் இதுதான், நம்ம ஒரு டேயும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே உங்களுடைய ட்ரேடிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது லெவல்ஸாக இருக்கட்டும், டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், இல்லை ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும், இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது அதனுடைய டைரக்ஷன் கரெக்டான ஒரு டைரக்ஷன் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய மண்டே லெவல்ஸ் என்ன, இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 10th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 10th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 10th நவம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 10th நவம்பர். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 10th நவம்பர் பிஎஸ்சி செக்டார், ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. பட் அதர் தென் ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி பிஎஸ்சி பேங்க் அப்படிங்கிறது நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 10th நவம்பர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா உதாரணமாக 10:20 to 10:25 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா ஹையனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் பிக் எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்களுடைய டேர் இனிஷியேட் பண்ணிவிட்டு க்ளோசிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட்டாகி க்ளோஸ் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் உதாரணமாக நிஃப்டியினுடைய 10:20 to 10:25 கேண்டில் வந்து ஒரு டைமிங் கேண்டில் ஹை அண்ட் லோ வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி வந்து மோர் தென் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். நம்மளுடைய எய்மை வந்து ஆப்ஷன் பையர்ஸினுடைய எய்மை எங்கே ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கோ அங்கே என்ட்ரி கொடுப்பது மட்டுமே. ஸோ நிஃப்டி வந்து மோர் தென் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி மோர் தென் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள்.
அண்ட் டைமும் நம்பரும் சேர்ந்து வர பிளேஸ் தான் நம்ம வந்து T = n அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக எவ்ரிடே நம்ம டைமிங் கேண்டில் வந்து இது மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல வரும்பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது இன்னுமே மற்ற நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.